எப்படி இருக்கீங்க? இந்த மழையில் எப்படி இங்கே இந்த தண்ணியிலையும் எதில் இருக்கீங்க? நிறைய வாட்டி வரும்போது உங்களை பார்க்கவே முடியல. இங்கேன்னு எங்கே இருப்பீங்க? நான் பார்க்குறேம்மா, ஏதாவது ட்ரெஸ்ஸுங்க எதனா கேட்டிருக்கேன், நான் வாங்கி தரேன். உங்களை பார்க்கவே முடியல, நாங்கள் சாப்பாடு வாங்கி. எப்படி தான் இந்த தண்ணியில் எப்படி இருக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமே புரியலையே. சரி, ஒரு அம்மா பெட்டோட இது கொடுத்துருங்க. அது பெட்டு நல்லாயிருக்கும். அது 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 இருக்க தர வச்சுக்கிறீங்களா? அதை உங்களுக்கு போட்டு படுத்துக்கிறது நல்லாயிருக்கும். வச்சு எடுத்துகிட்டு வரட்டுமா? வண்டியிலுக்கு எடுத்துன்னு வராரு. இது சாப்பிடுங்க. அம்மா வணக்கம்மா. அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா சென்னை கும்மிடிப்பூண்டி பைபாஸு. இது உங்களுக்கு தெரியும். இது இந்த இடம் எக்ஸாக்டாக இந்த இடத்துக்கு பேர் வந்து பெருவாயிலாமா? பெருவாயில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தான் இந்த இடம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராம நிர்வாக அலுவலர் இதுன்னு போட்டிருக்கு. அது வந்து பழைய அலுவலகம். இந்த இடத்துல இவங்க தற்காலிகமாக இருக்காங்க. இவங்களை நான் 5 வருஷமாக நான் சாப்பாடு கொடுக்கும்போது வந்திருக்கேன். அப்போ வந்து அந்த இடம் தெரியுதுங்களா, அதுக்கு அந்த சைடில் தங்கியிருந்தாங்க. இப்போ அங்கேயும் வந்து கடை இருக்கிறதுனால இங்கே வர வச்சிட்டாங்க. இவங்க வீட்டுக்காரர் இவங்க 2 பேருமே இருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. எப்போமா இருந்தார்? 6 மாதம் ஆகுது. இறந்து 6 மாதம் ஆகுது. இவங்களுக்கு நம்ம கார்த்திகை மாதம் பிறந்த 6 மாதம். ஸோ இவங்க வந்து இப்போ தனியாக, அதுவும் ஒரு நம்ம அம்மா ஸ்தானத்தில் தான் இருக்காங்க. இவங்க தனிமையாக தான் இங்கே தான் இருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள். இப்போ மழை வந்ததுனால ஃபுல்லாக சுற்றி தண்ணி, இந்த இடமும் ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு சிஸ்டர் வந்து அவங்களுடைய பெட்டுமா, இது நல்ல பெட்டு தான். இது அவங்க பயன்படுத்துனது தான். யாருக்காவது இது மாதிரி இது அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அப்படி வச்சுருங்கம்மா. கொடுங்க. நான் வச்சிடுறேன். அப்புறம் இதை பயன்படுத்திக்கோங்க. பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இவங்க எப்படி படுக்கிறாங்கன்னே தெரியல. ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஃபுல்லாக தண்ணி. இந்த இடத்துல தான் படுத்துக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே கிடையாது, வீடு வாசல் எதுவுமே கிடையாது, தனியாக தான் இருக்கீங்க. இவங்க இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பார்ப்போம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சரி. இவங்களுக்கு என்ன இது மாதிரி இருக்குது? இவங்களுக்கு ஏதாவது என்ன பண்ணணும் இவங்களுக்கு? ஓ சரி. சரி சரிங்கம்மா. சரி சரி இல்லை. சரி சரி சரிங்கம்மா. சரி ரைட். இப்போ ஏதோ இவங்க சொன்னீங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நண்பர் வந்து இடம் கொடுத்துருக்காரு. ஷெட்டு மட்டும் ஏதாவது வீடு மாதிரி கட்டிக்க முடியும். ரொம்ப தள்ளி ஒரு 1 கிலோமீட்டர் வந்து இடம் இருக்குது. சரி. ஆனா அவங்களால வீடு கட்டி தர முடியாது. அவங்க இடம் மட்டும் தராங்க. இடம் மட்டும் தரேன், யாராவது குடிசை மாதிரி நீங்களே குடிசை மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இவங்க குடிசையும் போட முடியாது. ஓ சரி குடிசையும் போட முடியாது இருக்காங்க. சரி ரைட். ரொம்ப சந்தோஷமா. இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கட்டாயமாக இவங்க கிட்ட இங்கே பக்கத்தில் இருக்கிற மிஸ் ஏதோ ஒரு பட்டன் ஃபோன் வாங்கி தந்தேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நம்பர் வாங்கிக்கிறேன். ரைட்மா. அந்த நம்பரை தரேன். நண்பர்கள் இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கனாக்கா, இவங்க இந்த பாட்டிமாவோட பட்டன் ஃபோன் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு மிஸ் வந்து இவங்க ஏதாவது அர்ஜென்ட் ஆபத்துக்குன்னு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்றதுனால அவங்க செலவுலேயே வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரை பாட்டிக்கிட்ட கேட்டு நான் இதில் உங்களுக்கு வேணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்க. நான் உங்களுக்கு தரேன். வந்து இங்கே நேரில் பார்த்துட்டு நீங்கள் உதவி பண்ணலாம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கவலைப்படாதீங்க. பார்க்குற நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். நன்றிம்மா.